எந்தாயே எந்தமிழே எந்தாயே எந்தமிழே ஈழமணி திருநாடே எந்தாயே எந்தமிழே ஈழமணி திருநாடே முந்தாய் அமுதமென மூந்திருக்கும் என் பெருவீடே எந்தாயே எந்தமிழே ஈழமணி திருநாடே முந்தாய் அமுதமென மூந்திருக்கும் பெருவீடே பிரபாகரனும் பெருநிதியை பெற்றெடுத்த என் தாயகமே பிரபாகரனும் பெருநிதியை பெற்றெடுத்த தாயகமே தங்கவண்ண மேனியும் புன்னகை தாங்கும் இன்ப வதனமும் கண்களில் வீர போர்ப்புலி பார்வையும் புவனம் யாவையும் தன்பயம் ஆக்கிடும் எங்களின் கோமகன் தமிழ்குலக்காவலன் தமிழீழ நாட்டின் மேதகு தலைவன் பிரபாகரன் எனும் பெரும் தலைவன் பின்னாலே அணிதிரண்டு நின்றையும் ஈழத்தமிழ் உறவுகளே, உங்களுக்கு சுவிட்சர்லாந்தில் வாழுகின்ற ஒரு சாதாரண ஈழத்தமிழனின் அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். இங்கே பலர் ஆசிரியர் அவர்கள் சார்ந்து பேசி முடித்து விட்டார்கள். என்னிடத்தில் எதுவும் இல்லை பேசுவதற்கு. ஆனால் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்து ஆசிரியர் அவர்களுக்கு ஒரு கடனாளியாக வந்திருக்கிறேன். உண்மையாகவே நான் ஒரு கடனாளியாகவே வந்திருக்கிறேன். எல்லாம் இழந்த பின்பும் கண்கலங்கி நின்றான் இலங்கவேந்தன் என்கின்ற அந்த நிலையோடு நான் இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய அன்பு நண்பர் தவராசா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், ஐயா அந்த மாஸ்டர் காசு என்ன மாதிரி ஐயா கொடுத்தாச்சான்னு கேட்பார். எல்லா வகையிலும் நான் கடன்பட்டவனாக ஆசிரியர் அவர்களுக்காக இந்த மேடையில் நான் வந்து நிற்கிறேன். 2009 தமிழீழ விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னால் அந்த விடுதலை போராட்டத்தை சுமந்து நின்ற ஒரு தேசியத்தின் ஆத்மாவை நடுகல் நாயகனாக இந்த உலகத்திற்கு சொன்னேன் என்ற ஒரு குற்றச்சாட்டின் பேரில் பலரால் குற்றக்கூண்டில் நிறுத்தப்பட்டது. அந்த குற்றக்கூண்டில் நிறுத்தப்பட்டதன் காரணமாக பல மேடைகளிலே வசை சொற்களுக்கும் குற்றல் குரல்களுக்கும் தண்டனைகளுக்கும் ஆளாக்கப்பட்டவன். அன்றிலிருந்து இன்று வரை எந்த மேடையும் நான் ஏறாதவன். அந்த தேசியத்தின் ஆத்மா மௌனிக்கப்பட்டதன் பின்னால் நாடு கடந்த தமிழீழ அரசு என்கின்ற ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று தமிழீழ விடுதலை போராட்டத்தின் கொள்கை வகுப்பாளர்களாக இருந்த பலருடைய உந்துதலினால் அதற்கான தளத்தை உருவாக்கி அந்த களத்தில் நின்று களமாடியவர். அதற்காக நான் சந்தித்த வடுக்கள் ஏராளம். அந்த வடுக்களையெல்லாம் தாண்டி அந்த போராட்டத்தை ஒரு சர்வதேச சமூகத்தின் முன்னால் நகர்த்த வேண்டும் என்று நினைத்த போது பல இடர்பாடுகளையெல்லாம் நான் சந்தித்த பொழுது எனக்கு இடமும் கரமுமாக நின்று, அண்ணே நான் உங்களுக்கு பின்னால் நிற்கிறேன், பாரதி வரட்டும், என்ன செய்ய போகிறாங்க என்று என்னோடு தோளோடு நின்ற ஒரு தோழன் ஆசிரியர் அவர். அது மட்டுமல்ல, அவரை நான் பல நேரங்களில் கஷ்டப்படுத்தி இருக்கிறேன், துன்பப்படுத்தி இருக்கிறேன். நான் சாவின் மேடைக்கு போன பொழுதெல்லாம் எனக்கு பக்கத்தில் நின்று எனக்காய் கண்ணீர் வடித்த ஒரு ஆத்மா
அந்த கடனாளிக்கு நான் எவ்வாறு அந்த நன்றி கடனை செலுத்தப் போகிறேன் என்பது கூட எனக்கு தெரியாதவனாக நான் இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த 2009 பின்னரான பல நிகழ்வுகள் எங்களை காயப்படுத்திய போதெல்லாம் அவர் எனக்கு அறிமுகமானவர் அல்ல. அதை நான் இந்த இடத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பலர் அவர் ஊரவர், அவர் ஒரு சமூக போராளி, சிந்தனையாளர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். நான் அவரை ஒரு தமிழீழ தேசியத்தினுடைய ஆத்மாவை தன் நெஞ்சகத்தில் சுமந்து சென்ற ஒரு மாமனிதனாகவே பார்த்தேன். நான் புலம்பெயர்ந்த தேசத்துக்கு வந்து ஆசிரியர் அவர்களை கண்டவன் என்றாலும் அந்த ஆசிரியர் அவர்களை தாயக விடுதலை போராட்டத்தில் ஒரே காலத்தில் சந்தித்து கொண்டவன், கலந்து கொண்டவன். அந்த மனிதனை எனக்கு அறிமுகப்படுத்தியவர் தமிழீழ விடுதலை புலிகளின் குரல் வானொலியின் பொறுப்பாளராக இருந்த ஜவான் அவர்களும், விடுதலை புலிகளினுடைய பேச்சாளராக இருந்த தயா மாஸ்டர் அவர்களும், பின்னாளில் தவபாலன் அவர்களும், நீங்கள் ஜெர்மனியில் ஒரு ஆள் இருக்கிறார், அவருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லி என்னை அறிமுகப்படுத்திய பொழுதும் அவர் என்னுடைய பெயரை சொல்லி நீங்கள் தானே அவர் என்று கேட்டார். நீங்கள் தானே அவர் என்று கேட்ட பொழுது, நீங்கள் யார், வாத்தியார் கதைக்கிறீர்களா என்று மட்டும்தான் நான் அவரிடம் கேட்டேன். ஓ, வாத்தியார் தான் கதைக்கிறேன், என்ன அம்பலவாணர் எப்படி இருக்கிறீர் என்று மட்டும் அந்த குரலில் இருந்து எங்களுக்கு இடையில் தோன்றிய உறவு, அவர் வானொலி ஆரம்பித்து புத்தகம் ஆரம்பித்து அந்த சஞ்சிகையின் பின்னால் அவர் ஆன்மீக விடயங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்த காலங்களுக்கு முதலேயே அவரை சர்வதேச ஊடக பரப்பில் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கின்ற அந்த பணியில் நான் பயணித்த காலகட்டத்தில் அந்த பணிக்கான வேலைகளை முன்னெடுத்த பொழுது சில முரண் சம்பவங்கள் ஏற்பட்டதன் விளைவாக அவரை அதற்குள் ஒருங்கிணைக்க முடியவில்லை. ஆனாலும் எனக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. என்ன, நீர் வந்து என்னை அவரை பயன்படுத்துறதுக்கு என்ன யோசிக்கிறீர், மக்கள் என்ன பிரச்சனை என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் வேறு யாருமல்ல, எங்களுடைய நெஞ்சங்களிலெல்லாம் வாழுகின்ற புன்னகை மன்னன் தமிழ்ச்செல்வன் அவர்கள். ஒருபோதும் கடிந்து கொள்ளாத ஒருவர், என்ன அண்ணன் நீங்கள் என்ன அவரை ஏன் பயன்படுத்துறதுக்கு யோசிக்கிறீர்கள் என்று அவர் என்னிடத்தில் கேட்ட பொழுது, நான் மாஸ்டர் அவர்களிடம் தொடர்பு கொண்டு, என்ன நீங்கள் என்ன போட்டு கொடுத்துட்டீங்களா, இல்லாட்டி என்ன தகடு கலட்டுறதுக்கு வச்சுட்டீங்களா என்று கேட்ட பொழுது, ஐயோ நான் இதுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு தெரியாது. ஆகவே அந்த இடத்திலிருந்து தோன்றிய உறவு, அந்த பயணம் இன்று வரை எனக்கும் அவருக்கும் தொடர்கிறது. நான் இங்கே தேவன் அவர்கள் குறிப்பிட்டது போல, நானும் என்னுடைய தந்தையரோடு நீண்ட காலம் பயணித்தவன் அல்ல. என் தாய் தந்தையரை சாவிலும் கூட பார்த்தவன் அல்ல. அந்த காலகட்டத்தை தாண்டி வந்து இந்த களப்பணியில் நின்ற காலகட்டத்தில் என்னை ஒரு வளர்ப்பு தந்தையாக என்னை ஒரு மகனாகவும் அவரை நான் ஒரு வளர்ப்பு தந்தையாகவும் ஏற்றுக்கொண்ட என்னுடைய தந்தையார் ஆஸ்திரேலிய நாட்டில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிற வீரசிங்கம் சிசவீரசிங்கம் அவர்கள் மாஸ்டரோடு சேர்ந்து பயணித்த பொழுது, மகனே நீ வாத்திக்கு ஏதாவது எழுதிக்கூடேன் என்று கேட்ட பொழுதும், இந்த அகரம் பத்திரிகையில் ஆரம்ப காலகட்டங்களில் நானும் என்னால் முடிந்த பங்களிப்பை செய்த ஒருவனாகவே இருந்தேன். என்னுடைய எழுத்துக்கள் என்னுடைய ஊடக நண்பர்கள் தவராஜா போன்றவர்கள் சொல்லுவார்கள், கத்தியை வச்சுக்கொண்டு ரவுடிஸ் எழுத்து நீ எழுதுகிறாய், இந்த ரவுடிஸ் எழுத்தை பேப்பரில் போடுகிறார்கள், என்னென்று போடுகிறார்கள் என்றெல்லாம் கேட்ட பொழுது, அந்த
அந்த என்னுடைய எழுத்துக்களை எல்லாம் என்னுடைய தகப்பனே நிராகரித்து நீ போடக்கூடாது, என்ன நீ எப்படியெல்லாம் எழுதுகிறாய் என்ற பொழுது பாத்தியார் மாஸ்டர் சொன்னார், அது குப்பையில் போச்சதோ எங்கே போச்சதோ கிருஷ்ணாவின் கட்டுரைகள் வரும் என்று சொன்னார். அதுபோல் நான் முதலே ஆரம்பத்தில் என்னுடைய பணிகளையும் எழுத்துக்களையும் விமர்சனங்களையும் ஆசிரியர் அவர்களோடு பயணித்து கொண்டிருந்தேன். ஒரு காலகட்டத்தில் என்னால் அவர் ஒரு பொருளாதார சுமையை எதிர்கொண்டிருந்தார். நான் சில சட்ட சிக்கல்களை எதிர்கொண்டிருந்த காலகட்டங்களிலெல்லாம் எனக்கான பொருளுதவிகள், சில உதவிகளை எல்லாம் அவர் செய்து கொண்டிருந்தார். அதை கூட நான் அவருக்கு மீளச் செலுத்த முடியாதவனாக இருந்த பொழுது மீண்டும் ஒரு நூலொன்று உருவாக்குகின்ற பணியில் ஈடுபட்ட பொழுது அதிலும் அவர் சில கஷ்டங்களை எதிர்கொண்டிருந்தார். அந்த காசு கூட இன்று நான் திருப்பி கொடுக்க முடியாதவனான ஒரு புறச்சூழலில் வாழும் பொழுதும் என்னை ஆழமாக நேசித்து அன்னை அதெல்லாத்தையும் விடுங்கோ என்று சொல்லுகின்ற அந்த ஒரு உன்னதமான மனிதனை நான் பார்க்கிறேன். அப்படி அந்த மனிதன் உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் பாதிக்கப்பட்ட பொழுது அவரோடு நான் பல உரையாடல்களை மேற்கொண்ட பொழுது ஒரு கட்டத்தில் சொன்னேன், மாஸ்டர் இதே இந்த பேப்பரையும் இந்த வானொலியையும் கட்டி சுமக்கிறீர்கள், இந்த கையை விட்டுட்டு வேறு வேலையை பாருங்கோ. அப்போது அவர் சொன்னார், அண்ணே நான் விட மாட்டேன், என் உயிர் இருக்கும் வரைக்கும் நான் விட மாட்டேன். அப்பொழுது மயூரன் ஒரு இளம் சிறுவனாக இருந்தார். அப்போ இந்த பிள்ளைகளோடையும் உங்களுடைய துணைவியாரோடையும் எவ்வாறு நீங்கள் உங்களை இதை கொண்டு நடத்தப் போகிறீர்கள் என்ற கோரிக்கையை நான் வைத்த பொழுது, ஏதோ நடக்கிறது நடக்கட்டும் பார்ப்போம் என்று சொல்லி கேட்ட பொழுது, அப்போ என்னென்று தான் மாஸ்டர் எனக்கு தெரியும் அந்த சுமைகளை எல்லாம் மாஸ்டர், என்னென்று தான் நீங்கள் சிரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற பொழுது, என்ன அம்பலவான உங்களுக்கு தெரியாதா, பாவமன்னிப்பு படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும், சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் என்ற அந்த பாடலை அவர் சொல்லி என்னோடு ஒரு இருவரும் தொலைபேசியிலே கண்ணீர் சிந்திக்கொண்டோம். அன்றிலிருந்து இன்று வரை நான் வாத்தியாரோடு எந்த தொடர்பும் மற்றவனாகத்தான் இருந்தேன். இந்த அழைப்பு மட்டும் எனக்கு அனுப்பிவிட்டு, அண்ணே நீங்கள் வருவீங்களோ என்று கேட்டார். நான் சொன்னேன், நான் வருவதற்கு முதல் அனுமதிப்பார்களா என்று தான் அவரிடம் கேட்டேன். என்ன இப்படி சொல்றீர்கள்? நான் தான் எல்லோராலும் விமர்சிக்கப்பட்ட ஒருவனாகவும் குற்றக்கூண்டில் நிறுத்தப்பட்டவனாகவும் இருக்கும் பொழுது உங்களுடைய நிகழ்வில் பல்சுரை சார்ந்தவர்கள் பல கலைஞர்கள் வருவார்கள். அப்படிப்பட்ட மேடையில் நான் வந்து கருத்துரையாற்றினால் என்ன, அதை எவ்வாறு அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று கேட்ட பொழுது, அது பாரதி வரட்டும், எனக்கு நீர் அம்பலவாணர் வருவோம், நீங்கள் வாரத்தை விட்டு சந்தோஷம் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த நட்பின் அடிப்படையில் எது எப்படியோ நான் ஆழமாக நேசிக்கின்ற ஒரு மனிதன், இந்த விடுதலை போராட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்த ஒருவன், அவர் சந்தித்த வடுக்கள், கடந்த நெருப்பாறுகள், இன்றும் அவர் சந்தித்து கொண்டிருக்கின்ற விமர்சனங்கள், அந்த விமர்சனங்களையும் கடந்து அவர் பயணிக்கின்ற பாதைகள் அனைத்துமே கரடுமுரடானது என்கின்ற ஒரு நிலையில் அவர் பயணித்தாலும் அவருடைய புகழ் என்றும் இந்த தமிழ் சமூகத்தின் மத்தியில் நிலைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் அவரை வாழ்த்திக் கொள்கிறேன். நிறைவாக ஒரே ஒரு வாழ்த்துரையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். ஆடிசூழ் உலகிடை புகழ் படைத்தோங்கி வாழ்கவே, ஆடிசூழ் உலகிடை புகழ் படைத்தோங்கி வாழ்கவே, தமிழனும் கடலின் மீது தவழுமோர் அறிவித்தோணி அமிழ்தரும் பொருள் கடைந்து அளிக்குமோர் அன்பின் உள்ளம் இமையினில் பண்பு சொல்லும் இலக்கிய சுரங்கம் வாழ்க்கை அமையினும் அன்பு நாட்டும் ஆசிரிய பேராசான் வாழ்க வாழ்கவே. வேறுவார் மேலே செல்ல ஏணிதன் இடத்தில் நிற்கும் 100 பல்லாயிரம் பேர் நூல் அறிவடைந்து செல்ல கூறுமோர் ஆசான் மட்டும் குலவிளக்காக நிற்பான்
மாஸ்டர் என்றே அழைக்கும் ரவீந்திரன் என்னும் நண்பன் மணிவிழா காணல் நன்று. வாடிய ஆசான் எங்கள் மணிவிழா தலைவன் என்றும், வாடிய ஆசான் எங்கள் மணிவிழா தலைவன் என்றும், வாழிய 100 வானிடை மதியம் என்ன வாடிய அகரத்தாசான் வாழிய வாழிய என்று வளம்படு வானதி கலைஞன் வாழிய வாழிய என்று வையத்தார் வாழ்த்தும் போது அகதியாய் எங்கோ மூலையில் இருக்கும் அம்பலவாணன் இவனும் எல்லைகள் கடந்து வந்து வாழ்த்துவதில் பெருமிதம் கொள்கிறேன். வாழிய ஆசானங்கள் மணிவிழா தலைவன் என்றும், வாழிய 100 வானிடை மதியம் என்று வாழிய அகரத்தாசான் வளம்படு வானொலி கலைஞன் வையத்தார் வாழ்த்தும் போது வாழிய வாழிய என்று வையத்தார் வாழ்த்தும் போது அகதியாய் வந்த அம்பலவாணன் இவன் எல்லைகள் கடந்து வந்து அன்போடு வாழ்த்துகிறேன். வாழிய நீவீர் பல்லாண்டு என்று வாழ்த்து விடை வருகிறேன். அன்புடன் இவன் அகதி தமிழன் அம்பலவாணன். ஆசிரியர் அவர்களும் அவருடைய துணைவியார் அவர்களும் ஒருமுறை இந்த மேடைக்கு வருமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். முத்தமிழை சுவாசித்துக் கொண்டிருக்கின்ற அன்பான உறவுகளே, தொடர்வது ஒரு குறு ஆவணப்படம். நனைவிடை தோய்தல் என்ற குறு ஆவணப்படம். தயாரிப்பு வெற்றிமணி.
அந்த பூட்டி போட வைக்கணும். Tadi kita jempol ke family commercial pernah. Belum mana?